துளாராசிக்காரர்கள் அப்படின்னாலே நீதி, நேர்மை, நியாயம். நீ எனக்கு 100% லவ் குடுத்தேன்னா, நானும் உனக்கு 100% லவ் குடுப்பேன். நீ எனக்கு 100% எனிமிட்டி குடுத்தா, நானும் 100% குடுப்பேன். அப்படின்னு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டோட உச்சம் அப்படின்னா துலாத்த நீங்க வந்து சொல்லிடலாங்க. வீக்கான துளாராசிக்காரர்கள் யாராவது ஜாதக கட்டம் சரியில்லைன்னா அதில மாறுவாங்க. அதே மாரி துளாராசிக்காரர்கள் நல்ல விஷயத்த கையில எடுத்து போறாங்கன்னா, அத வந்து 100% ஃபாலோ பண்ணுவாங்க. கெட்ட விஷயத்த கையில எடுத்து போறாங்கன்னா, அதையும் 100% ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாரி கேரக்டர் அவங்க. இவங்களுக்கு குரு பகவான் இத்தன நாள் 9ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தாருங்க. இப்ப குரு பகவான் 10ஆம் இடத்துல வந்து உட்கார போறாரு. இவங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவானுங்க. 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்தாரு. அதுவும் வலுத்து உட்கார போறாருங்க. பதவியில கண்டிப்பா மாற்றம் உண்டு. வேலையில கண்டிப்பா மாற்றம் உண்டுங்க. திடுதிப்புன்னு வேலைய அவங்க தூக்கி போட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலைய தூக்கி போட்டுட்டு வந்தாங்கன்னா, வேலையே கேள்விக்குறியா அவங்களுக்கு மாறிடுங்க. நல்ல வேலை அமையும். ஆனா, பிரச்சனையான வேலையா இருக்கும். இவங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையா இருக்கும். நல்ல போஸ்டிங்கு, கௌரவமான பட்டம் எல்லாமே கிடைக்கும். ஆனா, ஐயோ! எனக்கு இந்த போஸ்டிங் எனக்கு வேண்டாம். இது இல்லாம அது எனக்கு கிடைச்சிருக்கலாமோ! அப்படிங்கிற ஒரு ஏக்கத்த குடுக்க மாரியான குரு பயிற்சிங்க. ஆனா, பின்னாடி இவங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால வரக்கூடிய வேலை மாற்றம் 100% ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்குங்க. என்ன வேலை கிடைக்குதோ, அந்த வேலைய இவங்க கையில எடுத்துக்கிட்டே தீரணுங்க. இல்ல எனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டு வேலைய தேட ஆரம்பிச்சாங்கன்னா, வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை வந்துருங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஏன்னா 6ஆம் அதிபதி பிரச்சனைகள குடுத்து தான் இவங்களுக்கு வந்து வேலைகள குடுப்பாரு. பழைய வேலையில பிரச்சனையாகி, வேலையே கிடைக்கிறதே பிரச்சனையா மாறி, அதுக்கப்புறம் வேலைய குடுப்பாரு. ஆனா குடுக்குற வேலை அருமையான வேலையா இருக்கும். ஆனா அது இவங்களுக்கு பிடிக்காது. கரெக்ட்டா அந்த வேலைய சூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இவங்க லைஃப் வந்து பெரிய ஹிட்டு, நல்ல ப்ரமோஷன், சூப்பரான வேலைய இந்த குரு பகவான் குடுக்க போறாருங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்காந்து பலுத்த குரு பகவான் எங்க பார்க்குறாங்க? 2ஆம் இடத்த பார்க்க போறாருங்க. இத்தன நாள் பேச்சால பிரச்சனைய குடுத்துட்டு இருந்த துலா ராசிக்காரர்களுக்கு பேச்சு நல்ல விதமா மாறும். இவங்க வார்த்தைகள எல்லாரும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில இவங்களுக்கு ஒரு மரியாதை வர ஆரம்பிக்கும். வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்குன்னா, வேலை இருந்தா தான் வருமானம் கிடைக்கும். ஸோ வேலை கிடைக்கிற வேலைய அருமையா எடுத்துட்டாங்கன்னா, சூப்பரா வருமானம் இருக்கும். சொத்து சேர்ப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீருங்க. எங்கேயாவது பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அங்கேருந்து குரு பகவான் இவங்களோட 4ஆம் இடத்த பார்க்க போறாருங்க. 4ஆம் இடம்ங்கிறது அம்மா, வண்டி, வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ங்க. கண்டிப்பா இவங்க வீட்டுக்கோ, வண்டிக்கோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு, வண்டி மாத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய துலா ராசிக்காரங்க லாஸ்ட் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல கூட வண்டி மாத்திருப்பாங்க. அப்ப குரு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டு போனாரு. மாத்திருப்பாங்க. இல்லாதவங்களுக்கு இப்ப இந்த ஜூன் மாசத்துக்கு மேல மாத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. வீட ரெனோவேட் பண்ணுவாங்க. புது தங்க நகைகள் வாங்குவாங்க. ஏன்னா, அவங்களும் 6ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி குரு 10ல போய் வலுத்திருக்கும்போது, தங்கம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க.